வணக்கம். வீட்டு தோட்டங்களில் வீட்டு தோட்டம் நிறைய விவசாய நிலங்கள்லேயே நிறைய சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் எல்லாமே நிறைய பூ எடுக்குதுங்க, அது நிறைய உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா நிறைய காரணங்கள் இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து பூக்கள் விழுகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண் பூக்கள் தான் நிறையா வரும். அது புரிதல் இல்லாமல் அந்த பூக்கள் விழுந்தாலே பூப்புறம் உதிருது அப்படின்னு எல்லாம் பயப்படுவாங்க. அதுக்கு பயப்படாதீங்க. ஆண் பூக்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும். அது உதிரத்தான் செய்யும். கொஞ்சம் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சில பூக்கள் உதிரும். அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஒரு 4-5 பூ உதிருதுன்னா அது பிரச்சனையே இல்லை. டோட்டலாக எல்லா பூக்களுமே உதிருது அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அதுக்கு ரொம்ப சிறந்தது நம்ம மஞ்சத்தூள் கரைசல் எப்போவுமே அந்த அரும்பு வைக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணுவோம். அரும்பு வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே மாற்றிடணும். என்ன பண்ணலாம்னா தேமூர் கரைசலை ஸ்ப்ரே கொடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பூ உதிர்தல் அந்த மாதிரிலாம் வராதுங்க. தேமூர் கரைசல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 லிட்டர் தயிர் கிடச்சிதுன்னா அந்த தயிர் வெண்ணெய் இல்லாமல் மோர் ஆக்கிடுங்க. ஒரு 3/4 லிட்டரோ இல்லை 1 லிட்டராவோ மோர் ஆக்கிடுங்க. அந்த மோர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு தேங்காய் முடியை உடச்சி அந்த தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் பாலையும் அந்த மோரில் ஊற்றிடுங்க. சரிங்களா? தேங்காய் பால் இப்போ நீங்கள் 1 லிட்டர் மோர் ரெடி பண்ணியிருக்கிறீங்க. 1 லிட்டர் மோர் வெண்ணெய் கடைஞ்ச மோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மோரில் ஒரு 1/4 லிட்டரோ இல்லை 1/2 லிட்டரோ தேங்காய் பால் எடுத்து அதை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 7 நாள் புளிக்க வச்சுருங்க. புளிச்சதுக்கப்புறம் 7 நாள் தான், அதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம். அந்த 7 நாள் புளிச்சதுக்கப்புறமா அந்த மோரையும் கூட மேலே ஏதாவது துணி போட்டு கட்டி வச்சுருங்க. அந்த எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிறீங்களோ, ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மும், முக்கியமாக உலோகங்கள் பயன்படுத்த வேண்டாம். இரும்பு அது மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க. ஒரு பிளாஸ்டிக் நல்ல ஹார்ட் ஹெவி பிளாஸ்டிக் பாத்திரம் அது மாதிரி பயன்படுத்துங்க. ஈவன் இந்த பெயிண்ட் பக்கெட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அது மாதிரி சுத்தமானதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். மூடி வச்சுடுங்க. 7 நாள் புளிச்சதுக்கு அப்புறமா 1 லிட்டர் தண்ணிக்கு இதிலிருந்து 100 ml கலந்துக்கோங்க. கலந்துட்டு செடியினுடைய மேல் பகுதி இலைகளுக்கு எல்லாமே நல்லா ஸ்ப்ரே கொடுக்கலாங்க. இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நிறையாவும் அரும்பு நிறைய எடுக்கும், பூக்களும் நிறைய எடுத்து காய்கள் நிறையா வைக்கும். அந்த அரும்பு எடுக்கிற ஸ்டேஜில் ஒரு ஸ்ப்ரேயும், பூ பிஞ்சும் காயுமா இருக்கும். அந்த ஸ்டேஜ் பூ பிஞ்சுமா இருக்கும், அரும்பும் பிஞ்சும் அப்படி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு டைமும் இது மாதிரி ஸ்ப்ரே கொடுங்க. அந்த ஸ்ப்ரே கொடுக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருந்தால் இப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml மோர் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறீங்க இல்லையா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கலந்துருங்க. 1/4லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை கலந்து செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நிறைய ஈல்டு கொடுக்கும். நிறைய காய் பூ பிஞ்சு நிறைய வைக்குங்க. இது மாதிரி இருக்கும். பூக்கள் உதிர்றது எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா அந்த பெருங்காயம் அதில் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. அப்புறம் பெருங்காயத்தூளை இதில் ஃபெர்டிலைசர் கடைகள்லேயே கிடைக்குங்க. கட்டி பெருங்காயங்கள்லாம் கிடைக்கும், லோ கிரேடு. அதை பயன்படுத்துங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெருங்காயத்தூள்கள் காசு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதே தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ 2-3 செடிக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க. நிறைய செடிகள் வச்சுருக்கிறவங்களுக்கு அது பெரிய செலவாக இருக்கும். அந்த செலவை நம்ம தவிர்க்கணும்னால் இந்த மாதிரி கட்டி பெருங்காயங்களை பயன்படுத்தலாம். லோ கிரேடு, கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும், அதை பயன்படுத்துங்க. அந்த பெருங்காயத்தை சாதாரண தண்ணியில் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் இந்த ஒரு பிளாக் மாதிரி சின்ன அளவுக்கு ஒரு பெருங்காயத்தை எடுத்து கரைச்சி மண்ணுக்கும் நீங்கள் ஊற்றி விடலாம். இது கொடி வகைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க. கத்தரி செடி எல்லா செடிகளுக்குமே இதை ஊற்றலாம். ஊற்றுனீங்கன்னா அதனுடைய பூக்கள் எல்லாம் உதிராமல், இந்த பூலாம் காயெல்லாம் வெம்பி கீழே விழுகு பார்த்தீங்களா, அதெல்லாம் விழுகாமையும் இருக்கும். அப்புறம் பூக்கள் நிறைய பெண் பூக்கள்லாம் நிறைய விழுகுதுன்னா, அந்த கொடிகள்ல எல்லாம் நிறைய விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரந்த சேர்க்கை ப்ராப்ளம் இருக்கும்போதும் கூட அது நிறைய பூக்கள் விழுகும். பாலினேஷன் இஷ்யூஸ் இருக்கும். அப்போது அதுக்காக தான் இந்த கொடி வகைகளுக்குலாம் இந்த 2G 3G கட்டிங் முறையெல்லாம் பண்ண சொல்கிற காரணங்க. ஸோ எல்லாமே ஆண் பூக்கள் எங்கே இருக்கோ அங்கேயே பெண் பூக்கள் இருக்கிற அளவுக்கு கொடிகளை எல்லாம் இழுத்து அந்த பக்கமாக விட்டுட்டிங்கனாலே அந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. வீட்டு தோட்டம் பொறுத்த வரைக்கும் சமாளிக்கிறது ரொம்ப எளிமையும் கூடங்க. ஸோ பெஸ்ட்டு தேமூர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஈல்டு கொடுக்குங்க.